இந்த இருக்கு பாரு, இவருக்கு காது கேட்காது. நீ 4 வாட்டி இல்ல 400 வாட்டி இல்ல எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் அவர் திரும்ப மாட்டாரு. புரியுதா? அது எப்படி எனக்கு தெரியும்? அது தெரியாம என்ன ஏதுன்னு தெரியாம டக்குன்னு நீ கை நீட்டுவியா? அவர் எத்தனை வருஷமா என் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு தெரியுமா? அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியுமா? எவ்வளவு அருமையான மனுஷன் தெரியுமா அவரு? நீ கை நீட்டி அடிச்சிருக்கிறது ஒரு மனுஷன இல்ல, ஒட்டுமொத்த தொழிலாளிகளையும் நீ அவமானப்படுத்திருக்க. ஹலோ ஹலோ ஹலோ, உடனே இதை ஊதி பெருசாக்கணும்லாம் நினைக்காத. கூப்பிட்டேன், திரும்பல, அடிச்சேன். தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆலா? ஒருத்தர் அடிக்கிறது உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? ஆமா, உன்னை என் வீட்டுக்கே வர வேண்டான்னு எத்தனை வாட்டி அடிச்சு விரட்டியும் நீ திரும்ப திரும்ப வந்து நிக்கிறியே, உன்னை எதால அடிச்சு விரட்டுறது? சூப்பர் பாயிண்ட் மாப்ள, நீ அடிச்சு தூள் கிளப்பு. காய்ஸ், இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் இங்க வேலை பாக்குறீங்களே, உங்களுக்கு யாராவது இப்படி அடிச்சிருக்காங்களா? இல்ல நானோ எங்க பேரண்ட்ஸோ யாராச்சும் உங்களை ஏதாவது சொல்லிருக்கோமா? கேட்டுச்சா? ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாரையும் நாங்க எப்பவும் தொழிலாளிகளா நினைக்கல, எங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு மெம்பரா தான் நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்த நீ என்னோட எம்ப்ளாயிய கை நீட்டி அடிச்சிருவியா? அத பாத்துக்கிட்டு என்னோட எம்ப்ளாயி சும்மா இருப்பாங்கன்னு நினைச்சியா? பார்த்தல, எல்லாருமே ரொம்ப கோவமா இருக்காங்க. நீ பண்ண காரியம் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தல. நீதான் இத பெருசாக்கிருக்க. ஏன் அவங்க யாருக்குமே சூடு சொன்ன இல்லன்னு நினைக்கிறியா? ஏதோ நான் இங்க நின்னுட்டு இருக்கிறதால மட்டும் தான் நீ முழுசா இங்க நிக்கிற, இல்லனா இங்க நடக்கிறத வேற. நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? அதுவும் அந்த ஆள்கிட்டயா? நோவே, சான்ஸே இல்ல. அர்ச்சனா, நான் திரும்பவும் சொல்றேன், மரியாதையா மன்னிப்பு கேட்டுரு.